நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு அரசு துறை செயலாளர், சுற்றுலாத்துறையினுடைய ஆணையர் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த உணவகத்தினுடைய பரப்பு 3000 சதுரடிகள் கொண்டதாகும். இது 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தமிழ்நாடு அரசு பங்களிப்போடு, தனியார் பங்களிப்போடு இந்த மிதக்கும் படகு உணவகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு அனுமதி அளித்து இந்த படகு உணவகம், மிதக்கும் படகு உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கருத்தரங்குகள், அதே போல குடும்பத்தோடு வந்து உணவருந்தக்கூடியவர்கள், அதே போல அலுவலக கூட்டங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், கேளிக்கை விருந்துகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு ஏற்ற மிதக்கும் படகு உணவகமாக திகழ்கிறது. இது சிறப்பான வகையிலே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த உணவகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது சிறப்பாக தொடர்ந்து இந்த முட்டுக்காடு படகு குழாமிலே தொடர்ந்து இது செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அடுத்த புதிய திட்டம் என்ன சார் வச்சிருக்கீங்க இந்த ஆண்டிலே பல்வேறு சுற்றுலா தலங்களை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டிலே 300 சுற்றுலா மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறு சுற்றுலா மையங்களை இந்த ஆண்டு புதிதாக தொடங்க இருக்கிறோம். இதுதான் முதல் படகு, மிதக்கும் படகு உணவகம். வரவேற்பு அப்படின்னு பார்த்து படிப்படியாக தொடங்கும். நாளைய தினம் இதற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படாது. பயன்பாட்டுக்கு எப்போ சார் வருது? நாளைய தினத்திலிருந்து பயன்பாட்டிற்கு வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.